குட் டே ஃப்ரம் கோல்டன் மாஸ்க். நானும் உங்கள் எல்லார மாதிரி நாளைக்கு எப்படா விடியும் ஓட்டு போடலான்னு ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ஓட் போடுற புல்லிங் பூத் எதுன்னு தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ECINET அப்படிங்கிற ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். சரியா? இப்போ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணனால டேரெக்டாக ஓப்பனுக்கு போயிடுச்சு. இதில் ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் ரிசர்ச் யுவர் நேம், இனி SIR ஃபார்ம் கொடுத்தோம் இல்லையா, அதில் நம்ம சர்ச் பண்ணணும் ஏதாவது அப்படின்னா, நம்ம அப்ளிகேஷனை ட்ராக் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இதில் சர்ச் யுவர் நேம் இன் ஓட் லிஸ்ட் அப்படின்னு வருது இல்லையா, ஸோ அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த எங்கே புல்லிங் பூத் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிடும். சரியா? அதில் உங்களோட ஓட்டர் ஐடியில் இருக்க நம்பர் இல்லைனா எபிக் நம்பர் இதில் போட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட நேமு, ஏஜ், உங்கள் டேடியோட நேம், அதுக்கப்புறம் உங்களுடைய எந்த ஏரியா, எந்த தொகுதி எல்லாமே வந்துடும். அதுவும் புல்லிங் பூத் ஸ்டேஷன் பற்றி மட்டும் தெரியணும்னா நீங்கள் கொடுத்த ஆப்ஷனுக்கு நோ யுவர் புல்லிங் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போனீங்க, அதுக்குள்ளே போய் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களோட புல்லிங் பூத்தோட அட்ரஸ் மட்டுமே வந்துடும். சரியா? அதிலே நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது, எல்லாமே வந்துடும். அண்ட் அதிலே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நீங்கள் அதிலே ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கலாம். உங்களோட ஏரியாவோட MLA யார், உங்கள் தொகுதியோட MLA MPஸ்லாம் யாருன்னு பார்க்கலாம். MP யாருன்னு போட்டிங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் வரும். MLA யார் அப்படின்னு டீட்டெயில்ஸ் எங்களுக்கு வரல. ஸோ ரிவர்ஸ் வந்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுடைய தேவையான ரீசன்ஸ் என்னவோ அந்த ஆப்ஷனில் நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்னும் நிறைய பேருக்கு ஓட்டர் ஐடி இருக்காது, ஆனால் பேர் லிஸ்ட் வந்திருக்குமான்னு செக் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அதுக்கும் அங்கே டீட்டெயில்ஸ் இருக்குது. சர்ச் பை டீட்டெயில்ஸ்னு கொடுத்தீங்கன்னா அதில் உங்களோட நேம், உங்களோட ஏஜ், டேட் ஆஃப் பர்த்து, நீங்கள் மேலா ஃபீமேலாக, உங்களோட டிஸ்ட்ரிக்ட், கான்ஸ்டியூன்சி எல்லாமே கேட்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸை கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்திருக்கா இல்லையான்னு தெரியும். உங்கள் நேம் லிஸ்ட் வந்திருக்கா இல்லையான்னு தெரியும். லிஸ்ட்டு வரலைன்னா ஓட் போட முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பர்ஃபெக்ட் அப்ளை பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் போட முடியும். நிறைய பேர் ஓட் போட போகிறோம் அப்படின்றது தெரியும். பட் தயவு செய்து எல்லாருமே ஓட் போடுங்க. ஓட் போட வேணாம், இல்லை எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஓட் அப்படிங்கிறது எதுக்கு அதெல்லாம் போட்டுக்கிட்டு அதனால் என்ன வரப்போகுதுன்னு நிறைய பேர் நினைக்கிறவங்க இருக்காங்க. ஸோ தயவு செய்து சொல்கிறேன், நம்ம காலில் போடுற செருப்புலேருந்து நம்ம நடந்து போடுற ரோடு வரைக்கும் எல்லாத்துலேயும் அரசியல் சம்மந்தப்பட்டிருக்கு. அதை நம்ம சரியாக முடிவு செய்யலை அப்படின்னா அடுத்த 5 வருஷத்துக்கு தான் நம்ம ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி சூழ்நிலை வரும். இதை நான் யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எலெக்ஷன்லாம் நாங்கள் கேட்டோமா, அது ஓட் போடுறதுனால என்ன வருது, நாங்கள் சம்பாரிச்சாதான் நம்மளுக்கு சாப்பாடு, நாங்கள் ஓட்டு போடுறதுனால எங்களுக்கு சோறு கிடைக்குதுன்னு சொல்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஸோ தயவு செய்து எல்லாரும் ஓட் போடுங்க. அதுதான் நம்ம தலையெழுத்தையே மாற்றிக்கிட்டு இருக்கு. சரியா? தயவு செய்து எல்லாரும் போய் ஓட் போடுங்க. நாளைக்கு என்னோட கடமையை நிறைவேற்றிட்டு நான் பேசுகிறேன். அது வரைக்கும் குட் பை ஃப்ரம் கோல்டன் மாஸ்க்.